ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி இல்லம். நம்ம சேனல்ல 7 days 7 டிஃபன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு டே 5ல பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பூரி செய்யறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பூரி நல்லா எழும்பி வரும், நல்லா புஃப்னு சூப்பராக வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் சுட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வெறும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு மாவு நல்லா வராது. அதனால் இந்த மாதிரி லேசாக அவங்க கூட நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு 1/2 hour to 1 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு சூப்பராக சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் பாலாக உருட்டிக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு எடுக்காமல் பூரி போடுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சின்ன ரவுண்ட் ஷேப்பாக திரட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லேசாக இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியமாக திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், திரட்டி எடுத்தாச்சு. அடுத்தது திரட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம மாவு ஆட் பண்ண தேவையில்ல. பூரி போடுறதுக்கு மாவு ஆட் பண்ணாமல் இது மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே இது மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பூரி போடுறதுக்கு நல்லா ஹீட் ஆகணும் ஆயில், அப்புறம் தான் உங்களுக்கு பூரி நல்லா எழும்பி வரும். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு தட்டி தட்டி விடுங்க. லேசாக, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக தட்டி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நல்லா புஃப்னு எழும்பி வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பூரி வந்து எழும்பி வந்திருக்கு. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடும் ஒரு கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக தட்டுங்க. இது மாதிரி திருப்பி திருப்பி விடும்போது உங்களுக்கு நல்லா மேலே எழும்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நல்லா எழும்பி வந்துடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி நல்லா உங்களுக்கு புஃப்னு வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.